வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது அப்டேட்னு சொல்லவா இல்லைன்னா நம்மளுடைய நம்பிக்கையை கடப்பார வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனலா இருந்தாலும் சரி, நம்மளுடைய யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு முதல் முறையா நம்மளுடைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா, சரி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்னு தான் நம்ம பேசணும். அப்ப எல்லா ஆப்பும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கும், மேபி வரலாம், வராம கூட போகலாம், அது ரெண்டாவது. பட் இந்த இதுல வந்து ஒரு பேட்டில், இந்த ஃபைட்டை வந்து கண்டிப்பா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க நினைச்சோம். ஸோ அந்த இதுல தான் நமக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிருக்கு. என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரீம் லெவனோட ஓனர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேத்து வந்து ஒரு 35 நிமிடம் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ நம்மளுடைய நார்த் இந்தியன் நியூஸ் சேனலுக்கு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்க்க வேணாம், முக்கியமானது இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பழசை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய ஃபியூச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இனிமேல் வரக்கூடியதுல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த கோல்டு சேவிங், அப்புறம் இந்த எஸ்ஐபி சிப் பண்ணுறது, இந்த இதில் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஃபேன் கோடு நடத்துறாங்கல்ல, அதுல எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் முக்கியம், we are not even going to challenge this ban. அதாவது எங்க சைட்ல இருந்து இந்த பேனை நாங்க வந்து சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய மைனஸ். அதாவது யாரெல்லாம் வந்து இது கண்டிப்பா பேக் வந்துரும் அப்படின்னு நினைச்சோமோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா இவங்க தான் இந்த ஃபீல்டுலே வந்து பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களே நாங்க வந்து அதை சேலஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய இழப்பு தான். ஏன்னா இவங்க தான் நிறைய இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் பேன் பண்ணும்போது இவங்க தான் லீகலா ஃபைட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், கர்நாடகா கவர்மெண்டா இருக்கட்டும், இப்படி நிறைய கவர்மெண்ட் சைட்ல லீகலா பேட்டில் பண்ணி இது எங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் அது நம்ம பார்த்தோம்ல, அது மூலமா அவங்க வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதை சேலஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் ஹாஸ் மேட் இட் வெரி கிளியர். அதாவது கவர்மெண்ட் தெளிவா இதை கொடுத்துட்டாங்க, பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் தே டோன்ட் வாண்ட் திஸ் ரைட் நவ். அதாவது இதுலதான் எனக்கு ஏதோ இந்த ரைட் நவ் அப்படிங்கிற இதுலதான் இப்பொழுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா கோ ஃபவுண்டர் சிஇஓ தான் இவங்க, யாரோ சும்மா வந்து வேலை செய்யறவங்க எல்லாம் கிடையாது அவரு. ஸோ நம்ம எல்லா ட்ரீம் லோன்னாலே இவர் முகமும் நமக்கு தெரியும். ஸோ அதனால இனிமேல் வந்து இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல வாய்ப்புகள் வந்து ஒரு டைம் பார்க்கும்போது கூடுது, ஒரு டைம் பார்க்கும்போது குறையுது. அது மட்டும் இல்லாம நம்ம குறிப்பா இன்னும் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒன்ஸ் பேன் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் இல்லீகல். இந்த இதுல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அந்த ஆப் இருக்க, இந்த ஆப் இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்த ஆப்புக்கும் போகாதீங்க, நான் தெளிவா சொல்றேன். காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் இந்தியால இதெல்லாம் லீகல், நம்ம தைரியமா விளையாடலாம், நம்ம காசு வந்து சேஃப் அவங்க கிட்ட. இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், ஏன்னா ஒரு சில இது என்னால பேச முடியாதுன்னு சொல்றதுனால பண்ணியிருந்தேன், தனியா போட்டிருந்தேன். அதனால இது இப்போ வரைக்கும் நமக்கு சேஃப். இப்போ இவங்க வந்து நம்மளுடைய காசை ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு தேவைங்க போய் 29ஆம் தேதிலாம் டெபாசிட் வின்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. பட் நீங்க தேவையில்லாம ஏதாச்சும் ஒரு இதுல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா நீங்க தான், நம்ம தான் சேஃபா இருந்துக்கணும் இந்த மாதிரியான பர்டிகுலர் டைம்ல. ஸோ அதனால அந்த பெட்டிங் ஆப் இருக்கு, இவன் சொன்னா அவன் சொன்னா அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா லாஸ் வந்து எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஸோ ஏன்னா தெளிவா சொல்றேன், இவ்வளவு நாள் இப்ப நம்ம விளாண்ட எல்லாமே லீகலா நம்ம இந்தியால உண்டு. எல்லாம் யார் வேணாலும் விளாண்டிக்கலாம், யார் வேணாலும் எப்ப வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இனிமேல் இந்த ஃபேண்டசிங்கிறது இல்லீகலா போயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணி அதை லாவாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்க வந்து ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆசையை தூண்டாதான்
ஒண்ணு பண்ண முடியும்னு சொல்லுவாங்களே, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லி, வாங்க எங்க இதுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க எல்லாம் பண்றோம்னு சொல்லி கூட்டு போவாங்க. 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. 3ஆவது நாள் கம்பெனியை சாத்திட்டு ஓடிடுவாங்க. எந்த பக்கம் பேர் யாருக்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியுது, ஏன்னா இல்லீகல். ஸோ அதனால நீங்க தான் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துல. நிறைய பேர் கேட்குங்க, அப்ப நமக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லையா ப்ரோ, வேற எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, அதாவது இதுதான் அந்த இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூல தான் நான் ஏதோ சும்மா அடிச்சு விடுறேன்னு நினைப்பீங்க நிறைய பேர், இல்லை அப்படின்னா ஃபேக்கான நியூஸ் சொல்றேன் அப்படின்னு. பட் நான் எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று அவசரப்பட்டு ஏதாச்சும் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லை. பட் பொதுவா நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூலாம் ஃபுல்லா 34 நிமிஷம் என்னமோ ஓடிச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சொல்றேன். அவங்க ஆரம்ப காலத்துல பிளேயர்ஸோட போட்டோவே போடாம விக்கெட் கீப்பர் ஒருத்தன், பவுலர்ஸ்ல 3 பேரு, பேட்ஸ்மேன்ல 2 பேர் சும்மா வெறும் இந்த மட்டையை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வச்சு பேசினாங்க. ஸோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதனால நான் சொல்றேன், இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். பட் நமக்கு ஒரே ஒரு ஹோப் இருக்கு, அதாவது ஒரு 100க்கு 99% வாய்ப்பு இல்லை, 1%. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா இந்த, அதாவது நம்ம ஒரு சில கம்பெனிகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஏஐஎஃப்சின்னு இருக்குல்ல, அதாவது ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஃப்எஸ் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபெடரேஷன் இருக்கு. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், அதாவது எஃப்னா ஃபேண்டசி, ஐனா சாரி எஃப்னா ஃபெடரேஷன், ஐனா இந்தியன், எஃப்னா ஃபேண்டசி, எஸ்னா ஸ்போர்ட்ஸ். அந்த இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஏனா ஆல் இந்தியா, ஜீனா வந்து கேமிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த 2 இது இருக்கு. எனக்கு கரெக்டாக அது ஃபுல் ஃபார்ம் சொல்ல இது வரல, வாய் தப்புன்னு வரமாட்டேங்குது. வீடியோல பேசினா வரமாட்டேங்குது, வீடியோ எடுத்து பார்க்கல, சும்மா பேசணும்னா அது வந்துருது. ஸோ அந்த 2 இதுமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம சும்மா ஏனதானு சொல்லக்கூடாது. அதனால இந்த 2க்கும் தெளிவான விளக்கங்கள் என்னன்னா, ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன் இது அப்படின்னா ஃபெடரேஷன் இந்தியன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், இந்த 2 இதுவும் சேர்ந்து லீகல் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்ற சின்ன சின்ன ஆப்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குழுவோட சேர்ந்து நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஏன்னா இதுல பெருசா, ஏன்னா முக்கியமானவங்களே இப்போ சண்டைக்கு போறோம் ஒரு 10 பேர், என் கூட இருக்கிற ஒரு 8 பைல்வான்ஸ் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவங்க வந்து ஓடிட்டான் அப்படின்னா, மீதி 2 நோஞ்சா மாதிரி இருக்கு, நாங்க 2 பேர் போய் எத்தனை பேர் அடிக்க முடியும்? ஆனா இருந்தாலும் இது வந்து லீகல் ஃபைட், எப்படி வேணா என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கலாம். ஸோ வியாழக்கிழமை தான் போற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்லாம் இன்னைக்கு 12 மணி, அதெல்லாம் கொஞ்சம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். நானே அதை சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். பட் அதுல நிறைய பேர் சொல்றாங்க போனாங்கிறாங்க, நிறைய பேர் போகலைங்கிறாங்க. ஸோ வியாழக்கிழமை, ஏன்னா புதன்கிழமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஹாலிடே, விநாயகர் சதுர்த்திங்கிறனால வியாழக்கிழமை போறதா சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் என்ன என்ன நடக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்ப்போம். ஸோ அவசரப்படாதீங்கன்னா, அதான் மறுபடியும் சொல்றது என் நண்பர்களுக்கு இதுதான். எந்த ஒரு காரியத்திலையும் இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா உடனே அடுத்து என்ன வழி அப்படின்னு கேக்குறீங்க. எந்த வழியும் இல்லை, நமக்கு இருக்கு, பொறுமையா இருப்போம், ஒன்றும் அவசரம் இல்லை. இது இல்லைன்னா இன்னொன்னு நம்ம ஏதாச்சும் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏன்னா இத்தனை நாள் நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆனா அந்த சேனல்ல பார்த்தா வெறும் 1000 பேர் கூட இல்லையே அப்படின்னு. ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் சேனல் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு சில வீடியோஸ் அதுலயும் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம தான் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த நிலைமைக்கு இது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அதனால எதுக்குமே அவசரப்படாதீங்க நண்பா. ஸோ ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா ஒரு வெயிட் பண்ணி பார்ப்போமே. இப்பதான் வந்திருக்கு, ஒரு வாரம் கூட ஆகல. போன வாரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு நியூஸ் இது பண்ணாங்க, பரப்புனாங்க. புதன்கிழமை லோக்சபா, வியாழக்கிழமை ராஜ்யசபா, வெள்ளிக்கிழமை முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால அவசரப்பட வேணும், பொறுமையா பார்ப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போய் அங்க என்ன ஆகுது. ஸோ அங்கேயே ஒன்றும் பண்ண முடியலன்னா நம்ம தெளிவா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க. யாரெல்லாம் ஃபேண்டஸி விளையாடுறாங்க அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை சொல்லுங்க. தேவையில்லாம எதுலையும் போய் இது பண்ணிட்டு இருக்காம. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க இந்த மாதிரி டைம்ல. ஏன்னா உங்க காசு என் காசு இல்லை. ஸோ உங்க காசு என் காசு மாதிரி தான் இவ்வளவு நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டிய இந்த மாதிரி நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
ஸோ வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைப்பையும் கொடுங்க, நிறைய பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.